நான் ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பாசிட்டிவ் ரிசல்ட்டா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? குட்டிமா, என்னைக்குமே சந்தோஷமான விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஸ்வீட்டோட தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. இந்தா சாப்பிட்டுக்கிட்டே கேளு. எனக்கு வேணாம். சாப்பிடு குட்டிமா, இந்தா சாப்பிடு. ஆ ஆ ஆ சாப்பிடு சாப்பிடு. நல்லா நல்லா நல்லா. வெரி குட். ஓஹோ, அப்ப மங்கா சொன்னது சரிதான். சும்மாவே இவள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவான். இப்ப புள்ள உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா சொல்லவே வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடு குட்டிமா. ஏய் சாப்பிடுன்றல, சாப்பிடு. அத்தை, வாமா, இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. ஏமா ஸ்வீட் குத்துறேன், ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? கேட்டாதான் சொல்லுவியா? கேட்காமல இதெல்லாம் நீ சொல்லிருக்கணும்டா. உங்களுக்கு தான் வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்காங்கிற மரியாதையே இல்லையே. ஆனா நான் இன்னும் விஷயத்தை சொல்ல அதுக்குள்ள அவசரப்படுறியா? நீ சொல்லலைன்னா என்ன, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? ஆமாண்டா, மங்க எனக்கு எல்லா விஷயமும் சொல்லிட்டா. நல்ல கதையா இருக்குது. எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போற விஷயம் பேங்க் மேனேஜருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். ப்ரமோஷனா? இப்ப அதுக்காகவா ஸ்வீட் கொடுத்தீங்க? ஆமா குட்டிமா, என்ன ப்ரோமோட் பண்ண சொல்லி ஹெட் ஆபீஸ்ல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை இன்னைக்கு தான் பேங்க் மேனேஜர் என்கிட்டயே சொல்லியிருக்காரு. இதுல மங்கா சொன்னா எப்படி? அவங்க என்ன பேங்க்ல வேலை செய்றாங்க? மா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? வெத்தலையில மாய்போட்டு பார்த்தாங்க. இப்ப அதுவாட விஷயம்? ஒழுங்கா சொல்லு. அதுக்காக தான் இந்த ஸ்வீட்டை கொடுத்தியா? ஆமா, வேற எதுக்காக கொடுத்துருப்பேன்? அடச்சே, நான் கூட உன் பொண்டாட்டி முழுகாம இருக்காளே, அதுக்காக தான் இந்த ஸ்வீட்டை கொடுத்தியோன்னு பார்த்தேன். நல்ல கதையா இருக்குதா நீ பேசுறது? துளசியோட படிப்பு முடிகிற வரைக்கும் இங்க குழந்தைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்போ இவ முழுகாம இல்லையா? சான்ஸே இல்ல. எங்கேயோ உதைக்குதே. மங்க சொன்னது உண்மைன்னா இவ அத பத்தி பேசிருக்கணும்ல. ஏன் பேசாம விட்டா? இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. குட்டிமா, குடிக்கும் தண்ணி எடுத்துருவாயா? ஓ, அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். அம்மு நீ என் பொம்மு நீ. குட்டிமா, டிவில பாரு, குழந்தைங்க எவ்வளவு கியூட்டா இருக்குது. உனக்கு தெரிந்த மொழியிலே குட்டிமா, கூடிய சீக்கிரம் நம்ம வீட்லயும் இதே மாதிரி ஒரு அழகான தம்பி பாப்பா வரப்போகுது. என்னடா சொல்ற? இப்பதான் உன் பொண்டாட்டி படிப்பு முடிஞ்ச பிறகுதான் குழந்தை பெத்துப்பான்னு சொன்னேன். அதுக்குள்ள தம்பி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்ற? நான் சொன்னது லாவண்யோட பாப்பாவை பத்தி. அதானே பார்த்தேன். இப்பெல்லாம் கிழவங்கிழவி ஆனதுக்கு அப்புறம் தானே குழந்தை பெத்துக்கிறீங்க. சும்மா இஷ்டத்துல எதுவும் நடக்காதுமா. என்ன டென்ஷன் பத்தாம உள்ள போய் படுப்போ. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும், கிளம்பு. அச்சா, ஒரு ப்ரோக்ராம் நிம்மதியா பார்க்க முடியாது. அதுக்குள்ள கரண்ட் கட் ஆயிட்டு தொலைஞ்சிருமே. சரி குட்டிமா, நான் போய் டக்குன்னு ஒரு குளியல் போட்டு ஓடி வந்துடுறேன். ஏய், எப்படி உட்காந்துருக்க? உடம்புக்கு முடியலையா? இல்லத்த. அப்புறம் ஏன் விளக்கண குடிச்ச மாதிரி உட்காந்துருக்க? அவன் தான் குளிக்கிறேன்னு போயிருக்கான்ல, போய் என்னன்னு பாரு. இதை கொண்டு போய் கொடு. என்னவோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரியே இருக்கிறா இவோ. சொல்லுடி. என்னால முடியலடி. பேசாம அவர்கிட்ட சொல்லிடலாமான்னு பாக்குறேன். ஏய், என்னடி சொல்ற? நான் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் சரி சரின்னு இப்ப போய் சொல்றேங்கற.
இல்லடி, அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறதே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பேங்க்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு ஸ்வீட் கொடுத்து சந்தோஷமா பேசுறாரு. என்னால அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியல. உண்மையை மறைச்சு அவரை ஏமாத்துறமோன்னு ரொம்ப டென்ஷனா இருக்குடி. ஸ்கேன் எடுத்து பாக்குற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நான் கன்சீவா இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போறேன். ஏய், சொன்னா கேளு. ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோ. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு தீபா. எதை பேசினாலும் அவர் குழந்தைய பத்தி தான் கேக்குறாரோன்னு பயமா இருக்கு. இப்ப கூட டிவில ஏதோ ஒரு பாட்டை பார்த்துட்டு அதுல வர குழந்தைங்கள அப்படி ரசிக்கிறாரு. அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம்டி. ஐயோ கடவுளே, உன்னோட ரொம்ப கஷ்டம்டி. குழந்தைங்கன்னா எல்லாருக்கும் தான் இஷ்டம். சரிடி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். உன் வீட்டுக்காருக்கு குழந்தைங்கன்னா இஷ்டங்கிறதுனால நீ கன்சீவா இருக்கிறதா அவர்கிட்ட சொல்ற. சப்போஸ் நாளைக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் நெகட்டிவா வந்துட்டா அப்ப என்ன பண்ணுவ? இன்னைக்கு கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு நாளைக்கு இல்லைன்னு சொன்னா அவர் மனசு சங்கடப்படாது? நீயும் ஏண்டி என்ன போட்டு குழப்புற? இப்ப நான் அவர்கிட்ட சொல்லவா வேண்டாமா? சொல்லவா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நீ குழந்தை பெத்துக்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணு. நீ கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டா அவர் சந்தோஷத்துக்காக குழந்தை பெத்து கொடுத்துருவியா? அது எப்படி? குழந்தைய பெத்துக்கிட்டா அதுக்கப்புறம் என்னால படிப்பு கண்டினியூ பண்ண முடியாதுல்ல? அப்படின்னா தமிழ் சார் கிட்ட இத பத்தி நீ பேசவே கூடாது. ஒருவேளை நீ கன்சீவா இருக்கிறது உறுதியாயிட்டா உன் படிப்புக்காக அது கூட அபோஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். அபோஷனா? என்னடி சொல்ற? சும்மா பதறாத. உனக்கு படிப்பு தான் முக்கியம்னா அத கூட பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதுக்கு தமிழ் சார் ஒத்துப்பாரா? சத்தியமா ஒத்துக்க மாட்டாரு. ஏன், நானே ஒத்துக்க மாட்டேன். முடிவா நீ என்ன தாண்டி சொல்ற? படிப்பா குழந்தையா எது முக்கியம்னு நீ ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு தீபா. குழந்தைய பெத்துக்கலாமா வேண்டாமாங்கிற விஷயத்துல என்னால இன்னும் தெளிவான முடிவுக்கே வர முடியல. ஏய், இப்ப எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற? உன்னால ஒரு நாள் பொறுத்துக்க முடியாதா? நாளைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு பேசாம தான் இரு. சரி, நீ சொல்றபடியே பண்ணலாம். நாளைக்கு நீ ஸ்கேன் சென்டருக்கு வந்துருவல்ல? கண்டிப்பா வருவேன். நாளைக்கு உனக்கு சாதகமா தான் ரிசல்ட் வரும். போய் தைரியமா தூங்கு. சரி, அவர் வர போறாரு. நான் போன் வச்சிடுறேன். ம். அப்போ மங்க சொன்னது உண்மைதான். கர்ப்பங்கிற விஷயத்த புருஷங்கிட்டயே மறைக்கிறேன்னா நீ பெரிய ஆள் தாண்டி. பொய் சொல்லி நாடகம் ஆடுற. இந்த ஒரு விஷயத்த வச்சு நான் உன்னை எப்படி ஆட்டி படைக்கிறேன் பாரு. ஹலோ, யாருங்க? பத்மா, நான் தமிழோட அம்மா பேசுறேன். நீங்களா? சொல்லுங்க. எப்படி இருக்க பத்மா? இத கேட்கத்தான் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணீங்களா? இல்ல, விஷயம் இருக்கிறதுனால தான் ஃபோன் பண்றேன். ஒரு சந்தோஷமான விஷயம். நீ பாட்டியா போற பத்மா. என்ன உளறீங்க? வளரல, உண்மையதான் சொல்றேன். துளசி உண்டாயிருக்கா. அப்போ நீ பாட்டியா போறேன்னு தானே அர்த்தம்? என்னது? துளசி உண்டாயிருக்காளா? இருக்காதே. பத்மா, நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. அவ முழுகாம தான் இருக்கா. இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். ஏன் இப்படி சந்தேகமா பேசுற? உலகத்துல இருக்கிற ஆடு, மாடு, குரங்கு, கழுதை எல்லாம் குட்டி போடுறது இல்லையா? என்னதான் நமக்கு பிடிக்காதவளா இருந்தாலும் அவளும் மனுஷிதானே. அவ கர்ப்பமா இருக்கான்னா ஏன் நம்ப மாட்டேங்கிற? எப்படிங்க நம்புறது? அவ தன்னை இந்த பூலோகத்தோட சரஸ்வதி தேவின்னு இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கா. படிப்பை தவிர அவளுக்கு வேற எதுவுமே தெரியாதே. அவ படிப்புக்காக எல்லாத்தையுமே விட்டு தருவா. ஆனா எதுக்காகவும் அவ படிப்பை விட்டு தர மாட்டா. ஆமா, அவ படிச்சு கிழிச்சு பட்ட வாங்கலன்னு இப்ப யார் அழுதுகிட்டு இருக்காங்களா? அட நீ வேற பத்மா. அவ முழுகாம இருக்கிறது உண்மை, சத்தியம். நிஜமாவா சொல்றீங்க? ஆ, பிறந்ததே படிக்கிறதுக்காகத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவ அவெல்லாம் குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாளே. ஆமா, அவ கர்ப்பமா இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் என்ன மறுத்து வச்சியா கைய பிடிச்சு பார்த்து சொல்றதுக்கு? எல்லாம் அவ வாயாலே சொன்னது. உனக்கு தெரியுமா,
நான் அவ மாமியார்காரி, என்கிட்ட கூட அவ சொல்லவே இல்ல. ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். அப்போ அவ கர்ப்பமா இருக்கிறது உண்மைங்கிறீங்க? அட, உன் தலைமையில சத்தியமா உண்மைன்னு சொல்றேன். தான் உண்டா இருக்கிற விஷயத்த அப்பா வீட்லயே சொல்லியிருப்பான்னு பார்த்தேன். உன் வீட்டுக்காருக்காவது இது தெரியுமா, இல்ல அவருக்கும் இது தெரியாதா? அஹ், அஹ். அவ சொல்லிட்டாலும் எங்க குடிய கெடுக்கிறதுக்குன்னா ஓடோடி வருவா. இதெல்லாம் அவ சொல்லுவாளா? அவளுக்கு தான் அப்பாங்கிற மரியாதையே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பத்மா. ஒருத்தி உண்டாயிருக்கான்னா சந்தோஷமா வந்து பெரியவங்க கிட்ட முதல்ல சொல்லணும். அதான முறை. இங்க பாருங்க, அவ உண்டானாலும் சரி, ரெண்டானாலும் சரி, இல்ல குண்டானாலும் சரி, அத பத்தி நாங்க எங்க கவலைப்படணும்? இனிமே அவளை பத்தி எதுவுமே பேசாதீங்க, எங்களுக்கு பிடிக்காது. போனை வச்சிடுறேன். இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட சொன்னேனே, என் புத்தி செருப்பால் அடிச்சுக்கணும். ஏங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க பொண்ணு துளசி இருக்காள, அவளை பத்தி பேசாத. அது இல்லைங்க, அவ வந்து வேண்டாம்னா விட்டுற. அது சரி, பிடிக்காதவளை பத்தி நாம ஏன் பேசணும்? விட்டு தள்ளுங்க. அக்காவுக்கு குட்டி பாப்பா பிறக்க போதா? அக்கா கிட்ட பேசணுமே. அக்கா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கே. மாமா நம்பருக்கு பண்ணுவோம். அவரு ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப். தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பேசாம வாழ்த்து சொல்லி மெசேஜ் பண்ணிடலாம். கங்க்ராட்ஸ் மாமா அண்ட் அக்கா. குட்டி பாப்பா பொறக்க போகுதாம்ல. எப்போ ட்ரீட் தர போறீங்க? பாப்பாவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்க்கும் சித்தி பவித்ரா. கங்க்ராட்ஸ்மா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து என்ன, அபார்ஷனா? கூடிய சீக்கிரம் நம்ம வீட்லயும் இதே மாதிரி ஒரு அழகான தம்பி பாப்பா வரப்போகுது. நான் கூட உன் பொண்டாட்டி முழுகாம இருக்காளே, அதுக்காக தான் இந்த ஸ்வீட்டை கொடுத்தியான்னு பார்த்தேன். நிறைய பேர் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்து அதுக்கப்புறம் படிக்க முடியாம காலேஜ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவும் தங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிறாங்க. லூசா நீ? குழந்தை வேணான்னு டிசைட் பண்ணிட்டா கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா? குழந்தை டிஸ்டர்பா இருக்கும்னு ஃபீல் பண்ணா அதுக்கான ப்ரிகாஷனோட இருந்திருக்கணும். குட்டிமா, உங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரம் கிளம்பே கிடையாதா? இப்படியா காது கிட்ட கத்துவீங்க? பயந்துட்டியா குட்டிமா? சரி, நீ தனியா படிச்சிட்டு இருக்க, உனக்கு போர் அடிக்குமா ஆமா, இருந்தா? இப்படி சொல்லி சொல்லிதான் என் படிப்பையே நாசம் பண்ணிட்டீங்க. குட்டிமா குட்டிமா குட்டிமா, எப்ப பாரு நச்சரிப்பு. அதெல்லாம் சேர்ந்துதான் இப்ப என் தலையில வந்து விடிஞ்சிருக்கு. இப்ப ஏன் நீ இப்படி டென்ஷன் ஆற?
சும்மா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு. போதுங்க. என்ன தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு கொஞ்சம் படிக்க விடுங்க ப்ளீஸ். சாரி குட்டிமா, நீ மூடூட்ல இருப்பேன்னு தெரியாம நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி படி. சாரி குட்டிமா, நான் ஒரு இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். குட் நைட். பிரபாகர், ஹே காலேஜ் ரெடி ஆயிட்டியா? இரு நான் டிராப் இல்ல பண்ணி. நான் பஸ்லயே போய்க்கிறேன். கார் எதுக்கு வீண் செலவு? இதுல என்ன வீண் செலவு? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. முன்ன நீங்க இருந்த சிச்சுவேஷன் வேற. வசதியான வீட்டு பிள்ளைங்கிறதுனால கணக்கு பார்க்காம நிறைய செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ உங்க சிச்சுவேஷன் வேற. வேலை கிடைச்சு செட்டில் ஆகுற வரைக்கும் அனாவசியமான செலவை குறைச்சிக்கலாமே. செலவுல அவசியம் அனாவசியம் எப்படி பிரிச்சு பாப்ப? நமக்கு தேவைப்படுறதுனால ஒரு திங்ஸை போய் பர்ச்சேஸ் பண்றோம். அவசியம் இருக்கிறதுனால செலவு பண்றோம். எப்படி சிக்கனமா இருக்குங்கிறத விட்டுட்டு எப்படி அதிகமா சம்பாதிக்கலாங்கிறத பத்தி யோசிப்போம். இல்லங்க, சிக்கனமா இருக்கிறதே சம்பாதிக்கிறதுக்கு சமம்னு அப்பா சொல்லுவாரு. இன்னைக்கு 100 ரூபாய் மிச்சம் பிடிச்சோன்னா அதை வருமானமா நினைச்சு சேமிச்சு வைக்கலாம். அப்படி சேமிச்சா பின்னாடி ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஃபியூச்சர் பத்திலாம் பயம் வந்துச்சுல? சேச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ என்ன அர்த்தத்துல சொல்றேன்னு எனக்கு புரியுது. ஒரு நல்ல ஜாப் கிடைச்சி ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த செலவு பண்ற டென்ஷன்லாம் போயிடும். எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அப்புறம் நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. என்கிட்டயா? என்ன பேசணும்னாரு? தெரியலங்க, ஹால்ல தான் இருக்காரு. ஓகே. இந்தா சரிம்மா, கிளம்புறேன். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் மாமா. பாய். மாமா வர சொன்னீங்களா? உட்காருங்க. காஃபி சாப்பிட்டீங்களா? ஆச்சு மாமா. தமிழ் ஒரு வேலை விஷயமா உங்ககிட்ட சொல்லியிருந்தாரு, அங்க போய் பாத்தீங்களா? போன மாமா, அது எனக்கு செட் ஆகாது. ஏன் அப்படி சொல்றீங்க? சேலரி குறைச்சல் கட்டுப்படி ஆகாதுன்னு பாக்குறீங்களா? நோ நோ நோ, அவங்க சொல்ற ஒர்க் நேச்சர் எனக்கு பிடிக்கல மாமா. அது மட்டும் இல்ல, அங்க போய் என்னால பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. பிடிக்காத வேலையில ஜாயின் பண்ணிட்டு அங்க போய் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நோ 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 நோ, சூப்பர்வைசர் மாதிரி ஏதாவது வேலை இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் இதை பத்தி யோசிச்சுட்டு ஃபோன் பண்றதா சொல்லியிருக்காங்க.